உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 20. சாப்பிட்டுவிட்டு கஃபேயிலிருந்து வெளியே வந்தனர். கார் அருகே வந்ததும் கீர்த்தனா எதையோ பார்த்து உடல் விறைக்க நின்றாள். அவள் ஏறுவதற்காக காரின் பின்புற கதவை திறந்தான் கிஷோர். அவள் ஏறாமல் நிற்பதை பார்த்ததும் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் வியந்தான். அவள் பார்வை சென்ற திசையை பார்த்தான். அங்கே ஷியாம் யாரோ ஒரு பெண்ணுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். ஷியாம் ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்துதான் கீர்த்தனா எவ்வாறு நிற்கிறாள் என்று தெரிந்ததும் கிஷோரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அங்கே நிற்பது ஷியாம் அண்ணன் தானே? கூட நிற்பது யார்? வாருங்கள் போய் பார்ப்போம் என்று அவளையும் அழைத்து கொண்டு ஷியாமின் அருகே சென்றான். கிஷோரையும் கீர்த்தனாவையும் சேர்த்து பார்த்ததும் புருவ முடிச்சுடன் அவளை ஏறிட்டான். ஏதோ ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்று சொன்னீர்களே என்று கேட்டான். அதனால்தான் அண்ணா என்னை வரச் சொன்னார்கள். முடிந்தது, கிளம்பிவிட்டோம் என்றுவிட்டு அருகில் இருந்த பெண்ணை சுட்டிக்காட்டி இவர்கள் யார் என்று கேட்டான். ஓ, மறந்துவிட்டேன் பார். இவள் பெயர் ஸ்வேதா. காலேஜில் என்னுடன் படித்தவள். இவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதாம். நம் வீடு இவளுக்கு தெரியாதாம். அதான் அலுவலகத்தில் வந்து பத்திரிகை வைக்க வந்திருக்கிறாள். அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு வந்து பத்திரிகை வைத்தால் தான் நான் வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று விளக்கம் கூறினான். சிந்திஜாவிற்கு வேறு எதுவும் காதில் விழவில்லை. அவளுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது என்ற வார்த்தைகளிலேயே முகம் மலர்ந்தாள். கிஷோரும் இதை கவனித்தான். ஸ்வேதாவிடம் திரும்பி, இவன் என் தம்பி கிஷோர், அப்புறம் இவர்கள் என்று சிந்திஜாவை அறிமுகப்படுத்த முயல்கையில் ஸ்வேதா முந்திக்கொண்டு, நீ திருமணம் செய்யப்போகும் பெண் சரியா என்று கூற ஷியாமின் முகம் மாறியது. அதெல்லாம் ஒன்றுமில்லை கிஷோர், நீ கீர்த்தனாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல். நான் ஸ்வேதாவை அழைத்து கொண்டு செல்கிறேன். ஸ்வேதா, வா கிளம்பலாம் என்று அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் ஸ்வேதாவுடன் காரில் ஏறி சென்று விட்டான். அவன் அவ்வாறு நடந்து கொண்டது சிந்திஜாவின் முகத்தை வாடச் செய்தது. காரில் வரும்போது கிஷோர் கீர்த்தனாவை பற்றி தான் முழுவதும் சிந்தித்து கொண்டிருந்தான். தன் குடும்பத்தின் மீது கீர்த்தனாவுக்கு இருக்கும் அக்கறை, மேலும் ஷியாமை இன்னொரு பெண்ணுடன் பார்த்தபோது அவள் முகத்தில் தோன்றிய அவஸ்தை, அந்த பெண்ணிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதை அறிந்ததும் அவள் முகத்தில் தோன்றிய திருப்தி, மீண்டும் ஷியாமின் செய்கையால் அவள் முகம் வாடியது என அனைத்தையும் கிஷோர் கவனித்து கொண்டுதான் இருந்தான். கீர்த்தனா தனக்கு அண்ணியாக வந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அண்ணன் தான் வேறு. ஏன் இவ்வாறெல்லாம் நினைக்கிறேன்? நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று தன் சிந்தனையை கலைத்தான். வீட்டை அடையும் போது சிரிப்பலை காதை கிழித்தது. கீர்த்தனாவும் கிஷோரும் உள்ளே நுழையும் வரை அனைவருடனும் சிரித்து பேசி கொண்டிருந்தவன் இவர்களை கண்டதும் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். அது ஏனோ கீர்த்தனாவுக்கு வேதனையாக இருந்தது. சம்பிரதாயத்திற்கு